ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான க்ரீம் பிஸ்தா ஐஸ்கிரீம் வீட்டிலே எப்படி சுலபமாக செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு பவுல் வச்சு விப்பிங் க்ரீம் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கெட்டில் சொல்லியிருக்க அளவுப்படி 100 ml பால் ஊற்றி 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா விப் பண்ணிக்கோங்க. பவுலை தலைகீழ கவிழ்த்தா கூட க்ரீம் கீழே விடக்கூடாது, அதுதான் சரியான பதம். அடுத்ததா பிஸ்தாவை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த பிஸ்தாவோடு தோலை நீக்க ஒரு துணியில் போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஏற்கனவே ரோஸ்ட் பண்ண பிஸ்தா இருந்தால் அதையும் நேரடியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பிஸ்தாவை மிக்சியில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. அரைக்க கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் பால் சேர்த்து அரைக்கலாம். இந்த பிஸ்தா விழுதோடு நம்ம ஏற்கனவே வீட்டிலே செஞ்சு வச்ச கண்டன்ஸ் மில்கையும் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா விப் பண்ணுங்க. இப்போ இந்த கலவையை சின்ன பவுலில் மாற்றிக்கலாம். அதுக்கு மேலே நறுக்கின பிஸ்தா, பாதாம், முந்திரி என உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் தூவி நல்லா டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இதை மூடி போட்டு 24 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரிஜினல் ஸ்டைல் பிஸ்தா ஐஸ்கிரீம் ரெடி. நாங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தோம். டேஸ்ட் அட்டகாசமாக வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.